வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி, ஓட்ஸ் ரவை தோசை. நார்மலாக கூழ் கஞ்சின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஓட்ஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டயட் இருக்கிறவங்களும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இந்த தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1 கப் ஓட்ஸ், 1/2 கப் ரவை, 2 ஸ்பூன் அரிசி மாவு, சின்ன சின்னதாக கட் பண்ணின வெங்காயம் ஒரு 1/4 கப், கருவேப்பிலை, கடுகு உளுந்தம்பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி. ஓட்ஸை அப்படியே ஊற வச்சும் செஞ்சுக்கலாம், ஆனால் ஸ்மூத்தாக வரணுன்றதுக்காக ஒரு தடவை மிக்சியில் திரிச்சிக்கலாம். நல்லா மாவாக திரிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு தடவை ஓட்டி விட்டாலே போதும். ஓட்ஸை இந்த மாதிரி கரகரப்பாக திரிச்சு வச்சு ஒரு பவுலில் நம்ம திரிச்சு வச்சுருக்கிற ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற ரவையும் சேர்த்துடலாம். சாதாரண ரவைக்கு பதிலாக நம்ம கோதுமை ரவையும் சேர்த்துக்கலாம், அது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். கோதுமை ரவை சேர்க்குறதா இருந்தால் ஒரு வாட்டி இதே மாதிரி திரிச்சிட்டு சேர்த்துக்கிட்டா இன்னும் ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். இது கூட அரிசி மாவு சேர்க்குறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும். தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி வச்சுக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கட்டியாக தான் ஆகும், அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்து ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. ஓட்ஸ் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம திருப்பியும் தோசையில் வேக வைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம கலந்து வச்சுருந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு ஊறினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிடும். இப்போ திருப்பியும் நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட உப்பையும் சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் ரவை தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ரவையும் அரிசி மாவும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மெல்லிசாவே தோசை ஊற்றுறதுக்கு வரும். தோசை ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எண்ணெய் ஊற்றணுன்றது அவசியம் இல்லை, டயட்டில் இருக்கிறதா இருந்தால் எண்ணெய் கூட நமக்கு ஊற்ற தேவையில்லை. ஊற வச்சு பண்ணியிருக்கிறதுனால ஓட்ஸ் தோசை நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் வேக வைக்கணும். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ தோசை எடுத்துடலாம். ஓட்ஸ் ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.